இப்ப துலா ராசியில ஆண் பிறந்திருந்தால் திருமணமாயிருந்தால் அவங்க மனைவி மீது ரொம்ப அன்பா இருப்பாங்க. பெண்களாக இருந்தால் திருமணமாயிருந்தால் தன் கணவர் மீது அதிகப்படியான அன்போட இருப்பாங்க. இந்த தடவை அதிகப்படியான ட்ரெஸ் எடுக்கணுங்கிற ஒரு ஆசை அதிகமாக வரும் துலா ராசியில பிறந்தவங்களுக்கு. அல்லது வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, யோகம் எல்லாமே இந்த பராபவ ஆண்டுல நிச்சயமாக நடக்கும். ஓகேங்களா? இருந்தாலும் 11ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிறார் பாதகஸ்தானத்துல. அதனால ஒரு சில நபர்களுக்கு கொஞ்சம் விரக்தி மனப்பான்மை ஏற்படும். ஒரு சில பேர்த்துக்கு வாகன விபத்து அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஸோ அதில் நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஏன்னா நெகட்டிவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும் வாகனத்தில் போகும்போது. ஓகேங்களா? ஒரு சில பேரோட பேச்சு கடுமையான சொல் வரும். ஏன்னா செவ்வாய் பகவான் 2 7 கூடையவன் 8ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கறனால இந்த விபத்துங்கிற அமைப்பையும் கொடுக்கலாம். அல்லது ஒரு சில பேர்த்துக்கு கோவத்தை அதிகமாக தூண்டுவார். ரெண்டுல ஏதோ ஒன்று நடக்கும். கோவமாக சில பேர்த்துட்டு பேசுவாங்க. அடுத்தவங்க மனசு புண்படுற மாதிரி பேசுவார்கள் இந்த துளாராசி நபர்கள். ஓகேங்களா? இதெல்லாம் மேக்சிமம் ஒரு 45 நாள்லேருந்து 50 நாள் வரைக்கும் தான் நடக்கும். இப்போ அடுத்தது மாணவர்களுக்கு எப்படி இருக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆரம்ப கல்வி படிக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்கூல் மாற்றம்ங்கிறது உண்டு. 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படிக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த மார்க் இந்த ஆண்டு கொஞ்சம் கிடைக்காது. ஓகேங்களா? டிகிரி முடிக்கிறவங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு உண்டு. பிஹெச்டி முடிக்கிறவங்களுக்கு தடை ஏற்படும். போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்கும் தடை உண்டு. எதிர்பார்த்த மார்க்கு கிடைக்காது.